அருண் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்துக் கொண்டிருந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ள, புத்திசாலியான குழந்தை. தினமும் பள்ளிக்கு போய் வருவது, நண்பர்களுடன் விளையாடுவது, மாலை நேரத்தில் தாத்தாவிடம் கதைகள் கேட்பது அவனுடைய பழக்கமாக இருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் வானம் கருமையாக மாறியது. அனைவரும் மழை வரப்போகிறதென்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த மழை சாதாரண மழை இல்லை. வானத்திலிருந்து வெறும் தண்ணீர் மட்டும் அல்லாமல் வண்ணமயமான சிறிய குழம்புகள் போன்றவையும் விழுந்தன. இது பார்த்து கிராமத்தினர் ஆச்சரியத்தில் உறைந்து விட்டார்கள். அருணும் அவன் நண்பர்களும் வெளியே ஓடினார்கள். அவர்கள் அந்த வண்ண மழையை தொட முயன்றனர். அதில் ஒரு சிறிய நீல நிறத்திலான துளியை அருண் தனது விரலில் பிடித்தான். அதிர்ச்சியாக அவன் விரல் சிறிது நேரத்தில் மெல்ல சிகப்பு நிறமாக மாறியது. அது என்ன ஜாதுமழையா என்று அவன் நண்பன் ரவி கேட்டான். அருணும் ரவியும் அந்த மழையை ஆராயத் தொடங்கினர். அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், மழை துளிகள் ஒவ்வொரு நிறத்திலும் இருந்தன, ஒவ்வொன்றும் வித்தியாசமான விசித்திரங்களை செய்தன. நீல நிற மழை துளி பிடித்தால் உடலில் வெப்பம் குறைந்துவிடும். சிவப்பு நிறத்தினால் மிகவும் சுறுசுறுப்பாக உணரலாம். மஞ்சள் நிற மழை துளியை தொட்டால் மிகவும் மகிழ்ச்சி அடையலாம். இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த அதிசய மழையை அனுபவித்தனர். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. சில குழந்தைகள் தொடர்ந்து அதிகமான நிறமுள்ள மழைத்துளிகளை தொட அவர்களின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. ஒருவருக்கு தலைவலி, இன்னொருவருக்கு அதிக உற்சாகம், இன்னொருவர் தூங்க முடியாமல் இருந்தார். அருணும் ரவியும் உடனே இந்த விஷயத்தை பள்ளி ஆசிரியை அம்மாளிடம் கூறினர். அவள் இந்த மழை குறித்து ஆராய்ந்து, இது ஒரு இயற்கையின் அதிசயம் என்பதையும், ஆனால் மிகையாக அனுபவிக்க கூடாதது என்பதையும் கூறினார். மழை சில மணி நேரங்களில் நின்றுவிட்டது. சிறிது நேரம் கழித்து அனைத்தும் சாதாரண நிலைக்கு திரும்பியது. கிராமத்தினர் அனைவரும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இயற்கையின் ஓர் அற்புதம் என்றும், அதை பொறுமையாக புரிந்து கொண்டு கையாள வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டார்கள். அன்று இரவு அருண் தாத்தாவிடம் கதைகளை கேட்கும் நேரத்தில் தாத்தா சிரித்துக்கொண்டு சொன்னார், இது போன்ற ஒரு மழை பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு மந்திர கன்னியின் காரணமாக ஏற்பட்டதாக ஒரு பழைய கதையில் சொல்லியிருக்கிறார்கள். அருணும் ரவியும் அந்த கதையை கேட்க ஆர்வத்துடன் அருகில் உட்கார்ந்தனர். அதிசய மழையின் ரகசியம் இன்னும் தீர்க்கப்படாமல் இருந்தது.